ஓம் சாந்தி. 11/11/2024 உள்ள தாரணைக்கான முக்கிய சாரம். 1. பாபாவின் கட்டளைப்படி ஒவ்வொரு காரியத்தையும் செய்ய வேண்டும். பாபாவின் கட்டளைப்படி ஒவ்வொரு காரியத்தையும் செய்ய வேண்டும். ஒருபோதும் ஸ்ரீமத்துக்கு அவமரியாதை ஏற்படக்கூடாது. அப்போதுதான் அனைத்து மன ஆசைகளும் கேட்காமலே பூர்த்தியாகும். தியானம் மற்றும் காட்சிகளை பார்க்க வேண்டும் என்ற ஆசை வைக்கக்கூடாது. ஆசை என்பதே என்ன என்று தெரியாதவர்களாக ஆக்க வேண்டும். 2வது பாயிண்ட், தங்களுக்குள் ஒன்று சேர்ந்து ஒருவர் மற்றவருடைய குறைகளை பேசக்கூடாது. தங்களுக்குள் ஒன்று சேர்ந்து ஒருவர் மற்றவருடைய குறைகளை பேசக்கூடாது. மற்றவர்களை பற்றி சிந்தனை இருக்கக்கூடாது. உள்நோக்கு முகமுடையவர்களாகி தங்களை சோதனை செய்ய வேண்டும். உள்நோக்கு முகமுடையவராகி தங்களை சோதனை செய்ய வேண்டும். நான் பாபாவினுடைய நினைவில் எவ்வளவு நேரம் இருக்கின்றேன்? நான் பாபாவிடம் நினைவில் எவ்வளவு நேரம் இருக்கின்றேன்? உள்ளுக்குள் ஞான சிந்தனை நடக்கிறதா? உள்ளுக்குள் ஞான சிந்தனை நடக்கிறதா? வரதானம். தொடர்பில் வருகின்ற அனைத்து ஆத்மாக்களுக்கும் தானம் செய்யும் மகாதானி வரதானி ஆகுக. முழு நாளிலும் தன் தொடர்பில் வரும் ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் சக்தி, ஞானம், குணம் ஏதேனும் ஒன்றை தானம் செய்யுங்கள். முழு நாளிலும் தன் தொடரில் வரும் ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் சக்தி, ஞானம், குணம் ஏதேனும் ஒன்றை தானம் செய்யுங்கள். உங்களிடம் சக்தி, ஞானம், குணம் எனும் பொக்கிஷங்கள் உள்ளது. உங்களிடம் சக்தி, ஞானம், குணம் என்ற பொக்கிஷம் உங்களிடம் உள்ளது. ஒரு நாளும் தானமின்றி இருக்கக்கூடாது. ஒரு நாளும் தானமின்றி இருக்கக்கூடாது. ஒருவரிடம் பேசும்போது 10 வார்த்தைகள் பேசினால் 2 வார்த்தை இறைவனை பற்றி பேச வேண்டும். அப்போதே மகாதானி ஆவீர்கள். நீங்கள் அப்போது மகாதானி ஆவீர்கள். வரதானம் என்பதன் ஆன்மீக பொருளே ஒத்துழைப்பு தருவதாகும். ஆகவே தனது உயர்ந்த மனோநிலை என்னும் வாயு மண்டலத்தால் மேலும் தனது உன்ன உணர்வு என்னும் வைப்ரேஷன் மூலம் ஒவ்வொருவருக்கும் ஒத்துழைப்பு தாருங்கள். அப்போது வரதானி ஆவீர்கள். ஸ்லோகன். பாப்தாதா மற்றும் பரிவாரத்தின் அருகே இருப்பவர்களின் முகத்தில் திருப்தி, ஆன்மீகம், மலர்ச்சி அனைத்தும் நிறைந்திருக்கும். ஸ்லோகன். பாப்தாதா மற்றும் பரிவாரத்தின் அருகே இருப்பவர்களின் முகத்தில், பாப்தாதா என்றால் இறைவனும் பிரம்மபாபாவும் சேர்ந்ததுதான் பாப்தாதா. மற்றும் பரிவாரம் என்ற அந்த அமைப்பின் அருகே இருப்பவர்களின் முகத்தில் திருப்தி, ஆன்மீகம், மலர்ச்சி அனைத்தும் நிறைந்திருக்கும் என்று அருமையாக ஸ்லோகனில் சொல்கின்றார். இதே போன்று முழுமையாக படியுங்கள், நன்றாக படியுங்கள். படித்து 7 நாள் வகுப்பையும் பிரம்மகுமாரிகள் இயக்கத்திற்கு சென்று 7 நாள் வகுப்பையும் சேர்ந்து படித்து அமிர்த வேளையில் யோகா பண்ணி வாணியை தினமும் படிங்கள். நன்றி. ஓம் சாந்தி.